சசி பெருமாள் உயிரிழந்ததை கண்டுகொள்ளாத தமிழக அரசுக்கு மது விலக்கை அறிவிக்கும் எண்ணமில்லை என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றி பொன்விழா கொண்டாடும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் காந்தியவாதி சசி பெருமாள் மரணத்தில் தமிழக அரசு அக்கறை செலுத்தாதது அரசுக்கு மதுவிலக்கை அறிவிக்கும் எண்ணமில்லை என்பதையே காட்டுகிறது என கூறினார். காந்தி மீது பற்று கொண்டு காந்தியினுடைய கொள்கைகளை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர் இறந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர் அனுதாப செய்தி தந்தாரா? சரி, அவருடைய தகுதிக்கு தர முடியாது. அவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களாவது தந்திருக்கிறார்களா? யாராவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் யாராவது போய் மரியாதை செஞ்சிருக்கிறாங்களா? எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல என்ற நிலையில இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும்.